வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் உடையவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும், நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அனுமதிக்கிற காரியங்களில் தேவன் மகிமைப்படத்தக்கதாக உன்னதமான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதே உண்மை. எனவே வாழ்க்கையின் சூழ்நிலைகள், கடினமான பாதைகள், கண்ணீரின் நிலைகளை நாம் கண்டு சோர்ந்து போகாதபடி கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைப்போம். அவரை மீறி எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது என்கிற விசுவாசம் நம்மில் பலப்படட்டும்.